Hello viewers, I am Girija Rajendran. You are watching Grammar Garden. Last videos we saw the speech is classified into direct and indirect, and now let's see the voice. Voice means what? We talk. What we talk in a sentence, that is called as voice. Voice is classified into two, that is active and passive voice. Active voice means what and passive voice what? Active voice-னா என்ன? இப்போ ஒரு பையன் ஒரு கிளாஸை உடைச்சிட்டான். அதை நம்ம எப்படி சொல்லுவோம்? அந்த பையன் கிளாஸை உடைத்தான். இதுவே பாசிவ் வாய்ஸில் என்னன்னு சொல்லுவோம்? கிளாஸ் அந்த பையனால் உடைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் தான் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். இப்போ உங்களுக்கு இது ரெண்டும் புரியுதா? ஓகே. இப்போ ஸ்பீச்செல்லாம் நம்ம என்ன ஒரு சென்டென்ஸுக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், வேர்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும். அதில் சப்ஜெக்டே சேஞ்ச் ஆகும். ஈ ஷி இட்டுன்னு சப்ஜெக்டே சேஞ்ச் ஆகும். பட் இந்த வாய்ஸில் வெறும் வேர்ப் மட்டுமே சேஞ்ச் ஆகும். வேர்ப் அண்ட் பிஃபார்ம் வேர்ப்ஸ் மட்டுமே சேஞ்ச் ஆகும். ஸோ இங்கே டென்ஸில் சிம்பிள் ப்ரெசண்ட், அதாவது ஆக்டிவ் வாய்ஸு சிம்பிள் ப்ரெசண்டில் இருந்துச்சுன்னா பாசிவ் இஸ் ஸ்போக்கன்னு மாற்றணும். இதோ சிம்பிள் ப்ரெசண்ட்னா ஸ்பீக், அதை பாசிவாக மாற்றணும்னா இஸ் ஸ்போக்கன். சிம்பிள் பாஸ்ட் ஸ்போக்குனா வாஸ் ஸ்போக்கன். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் is speaking. Passive voice is being spoken. Past continuous was speaking, was being spoken, and present perfect has spoken, has been spoken. Past perfect had spoken is had been spoken. Future will speak, will be spoken. ஸோ ஒரு பாசிவ் வாய்ஸ்னாலே அது இப்போ நடந்த ஜஸ்ட் நவுல நடந்த விஷயங்களை நம்ம பாசிவாக சொல்கிறோம். அப்போது இருக்கிற எல்லா வேர்ப்ஸும் நம்ம பாசிவில் எழுதும்போது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் இருக்கணும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்னாலே நான் என்னன்னு சொல்லியிருக்கேன்? இப்போ நடந்த ஜஸ்ட் நவுல நடந்த விஷயங்கள் எல்லாமே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான். ஸோ பாசிவ் வாய்ஸில் இருக்கிற வேர்ப்ஸ் எல்லாமே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் இருக்கணும். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம ஒரு எக்ஸசைஸ்குள்ளே போகலாமா? எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஐ சால்வ் தி ப்ராப்ளம். நான் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போது இதை எப்படி பாசிவாக மாற்றணும்? எப்போவுமே ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பேட்டர்னை புரிஞ்சுக்கோங்க. ஐன்றது என்னது? சப்ஜெக்ட். சால்வ்ன்றது என்னது? வேர்ப். த ப்ராப்ளம்ன்றது ஆப்ஜெக்ட். இப்போது ஆக்டிவ் வாய்ஸ்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இப்போது இதுவே பாசிவ் வாய்ஸ்னால் அப்படியே தலைகீழாக மாறிடும். ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு எடுத்து போடணும். ஆப்ஜெக்ட் என்னது? த ப்ராப்ளம். அதை ஃபஸ்ட்டு போடுங்க. எப்போவுமே பாசிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்ட் தான் முதல்ல வரணும். த ப்ராப்ளம் ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு வருதா? அண்ட் தென் வேர்பை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, அதை அப்படியே போடணும். அதே பிளேஸில் போடணும்னு சொல்ல வரேன். அதே பிளேஸ் செகண்ட் பிளேஸில் போடணும். பட் வேர்ப் சேஞ்ச் ஆகும். இங்கே என்ன சென்டென்ஸ் இது? வேர்பு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் பாசிவில் என்னன்னு மாற்றணும்? இஸ் ஸ்போக்கன். அப்போது இங்கே சால்வ் இருக்குது. சால்வில் இஸ் சால்வ்டு. இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சால்வ்டு. இஸ் சால்வ்டுன்னு மாற்றணும். இப்போ புரியுதா உங்களுக்கு? அண்ட் தென் இங்கே சப்ஜெக்டை லாஸ்ட்டாக தூக்கி போடணும்.
சப்ஜெக்ட் எங்கே போடணும், லாஸ்ட்டாக போடணும். ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டில் போடணும், சப்ஜெக்டை லாஸ்ட்டாக போடணும். ஐன்றது அப்படியே இங்கே போட முடியாது. எப்போவுமே ஐன்றது ஃபஸ்ட்டில் தான் வரணும். ஐன்றது லாஸ்ட்டில் என்றைக்குமே நம்ம போடக்கூடாது. அப்போது ஐன்றதை நம்ம லாஸ்ட்டாக என்னன்னு போடணும், மீ, பை மீ. இங்கே சப்ஜெக்டுக்கு முன்னாடி பை போட்டு போடணும். பை மீ, ஐன்றது மீயாக மாறிடுச்சு இந்த சைடு போகும்போது. இப்போது இந்த எக்ஸாம்பிள் புரியுதா? ஐ சால்வ்டு தி ப்ராப்ளம். த ப்ராப்ளம் இஸ் சால்வ்டு பை மீ. ஸோ செகண்ட் ஒன் நீங்களே சொல்ல போகிறீங்க. இப்போது ஈன்றது என்னது? ஈன்றது சப்ஜெக்ட், கரெக்ட். அண்ட் டச்சஸ்ன்றது என்னது? verb. The wireன்றது ஆப்ஜெக்ட். ஸோ he touches the wire. இதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன போடணும்னு சொல்லியிருக்கேன் பாசிவ் வாய்ஸில்? ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு தூக்கி போடணும்னு சொல்லியிருக்கேன்னா அப்போ ஆப்ஜெக்ட் எது? த வயர். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் த வயரை ஃபஸ்ட்டு போடணும். அண்ட் தென் டச்சஸை செகண்ட் பிளேஸில் போடணும். டச்சஸ்ன்றது என்ன டென்ஸு? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், கரெக்ட். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை நம்ம என்னன்னு மாற்றணும்? இஸ் டச்டு. இஸ் டச்டு பை. இங்கே சப்ஜெக்டை இந்த சைடு மாற்றும் பொழுது என்னவா மாற்றணும்? ஹிம்மா மாற்றணும். பை ஹிம். த வயர் இஸ் டச்டு பை ஹிம். இங்கே ஃபஸ்ட்டு ஆக்டிவில் என்ன கொடுத்துருக்கான்? இந்த பையன் வந்து இந்த வயரை டச் பண்ணான். பாசிவில் இந்த வயரு இந்த பையனால் டச் பண்ணப்பட்டது. புரியுறதா ஃப்ரெண்ட்ஸ்? இனிமேல் இப்போ எல்லாமே நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஹீ வில் ஸ்பீக் இங்கிலீஷ். இப்போது ஹீன்றது என்னது? சப்ஜெக்ட். வில் ஸ்பீக்குன்றது என்னது? verb. இங்கிலீஷ்ன்றது என்னது? ஆப்ஜெக்ட். இப்போது சப்ஜெக்ட் என்னது? ஹீ. வில் ஸ்பீக்குன்றது verb. இங்கிலீஷ்ன்றது ஆப்ஜெக்ட். இப்போது எப்படி மாற்றணும் பாசிவ் வாய்ஸில்? ஃபஸ்ட்டு நாம் சப்ஜெக்ட் போடணுமா, verb போடணுமா, இல்லை ஆப்ஜெக்ட் போடணுமா? சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஆப்ஜெக்ட் போடணும். கரெக்ட் ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம ஆப்ஜெக்ட் போடணும். ஓகே, ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு எடுத்து போட்டாச்சு. இங்கிலீஷ். இங்கிலீஷ் போட்டாச்சு. இங்கிலீஷ்க்கு அப்புறமா நம்ம verb பார்க்கணும். வில் ஸ்பீக். வில் ஸ்பீக்கை நம்ம என்னென்னு மாற்றணும்? வில் பி ஸ்போக்கன். வில் பி ஸ்போக்கன். ஈயை நம்ம என்னென்னு மாற்றணும்? பை ஹிம். ஓகேவா? இங்கிலீஷ் வில் ஸ்பீக் இங்கிலீஷ் வில் பி ஸ்போக்கன் பை ஹிம். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் do the work. do the work. இதை எப்படி மாற்றுவீங்க? எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் இதை ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம். ஒர்க்கை ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கிறது. அதுக்கு முன்னாடி வந்து இங்கே டூ த ஒர்க்குன்றது ஒர்க்கை செய்யுங்க. அது யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம லெட் போடணும். ஸோ லெட் த போட்டுட்டு அப்புறமா ஆப்ஜெக்ட் தூக்கி போடணும். ஒர்க் பி டன். சப்ஜெக்ட் நம்ம இந்த சைடு போகும்போது பை அந்த மாதிரி போட்டு போடுவோம். பட் இங்கே டூ இருக்குது. டூ வந்து நம்ம பை போட்டு போட முடியாது. ஸோ பி போடுறோம். பி டன். டூவோடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டன். ஸோ லெட் த ஒர்க் பி டன். கரெக்டான்னு பார்க்கலாம் ஆன்சர்ஸு. Yes, correct answer friends. Let the work be done. Very good. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Please write the test. Please write the test. இதில் மாற்றின மாதிரியே தான் இதுவும்
ஃபஸ்ட்டு இது என்னன்னு பார்க்கணும். இது ரெக்வஸ்ட்டாக கேட்குறாங்க. டெஸ்ட்டை தயவு செஞ்சு எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது இங்கே ஃபஸ்ட்டு நம்ம என்னன்னு போடணும். இதை நம்ம ஆர்டர் போடுறது. டூ த ஒர்க்குன்றது ஆர்டர் போடுறது. இது ரெக்வஸ்ட் பண்ணுறது. ப்ளீஸ் ரைட் த ஒர்க் டெஸ்ட் அப்படின்னு. ஸோ இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான். பட் இது ஆர்டர், இது ரெக்வஸ்ட். ஸோ இங்கேயும் நம்ம லெட் த போடணும். லெட் த. ஸோ அதுக்கப்புறமா ஆப்ஜெக்டை தூக்கி போடணும். ஆப்ஜெக்ட் என்னது? டெஸ்ட். ஸோ லெட் த டெஸ்ட். அண்ட் தென் ஃபஸ்ட்டு செகண்ட் நம்ம ரைட் போடணும். ரைட் எப்படி எழுதுவோம்? இஸ் ரிட்டர்ன். அப்போது இஸ் ரிட்டர்னு போட்டால் இங்கே ப்ளீஸுக்கான ஒரு சென்டென்ஸே இல்லையே. ஸோ நம்ம பி ரிட்டர்னு போடணும். ஸோ லெட் த டெஸ்ட் பி ரிட்டர்ன். பார்க்கலாமா? ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? பாருங்கள். Let the test be returned. Yes, correct answer. And next move on to the sixth is, do you like coffee? காஃபி உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதை என்ன சென்டென்ஸுன்னு பாருங்கள். இன்டரகேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன போடணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இது என்ன பார்க்கணுன்னா யூ லைக் காஃபி. இது இன்டரகேட்டிவ் சென்டென்ஸ்னால் ஃபஸ்ட்டு அந்த WH கொஷினோ டூ டிட் டஸோ ஆவாசாடோ ஏதோ ஒன்று அதை விட்டுருங்க. அதை விட்டுட்டு ஃபஸ்ட்டு என்ன சென்டென்ஸ், அது ஒரு சாதாரண சென்டென்ஸாக எடுத்து பாருங்கள். யூ லைக் காஃபி. இங்கே யூ லைக் காஃபின்றது எது? ஆப்ஜெக்ட் எது? காஃபி. லைக்குன்றது வேர்ப். யூன்றது சப்ஜெக்ட். யூன்றது என்னது? சப்ஜெக்ட். லைக்குன்றது வேர்ப். காஃபின்றது ஆப்ஜெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம காஃபி எடுத்து போடணும். காஃபி எடுத்து போடும்போது ஃபஸ்ட்டு இங்கே லைக்குன்றது நம்ம என்னென்னு மாற்றுவோம்? இஸ் லைக்டு. இது இன்டரகேட்டிவ் சென்டென்ஸுன்றதுனால ஃபஸ்ட்டு நம்ம இஸ் போடணும். ஃபஸ்ட்டு இஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஆப்ஜெக்டை தூக்கி போடணும். ஆப்ஜெக்ட் என்னது? காஃபி. ஸோ இஸ் காஃபி. லைக்டு. இஸ் காஃபி லைக்டு. சப்ஜெக்டை நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு போகணும். பை யூ. யூவை நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு போனால் யூ. பை யூ. ஸோ என்ன ஆன்சர் வரும் பாருங்கள். இஸ் காஃபி லைக்டு பை யூ. இப்போது இந்த வாய்ஸில் எப்படி ஆக்டிவ்லேருந்து பேசிவ்க்கு மாற்றணும்னு புரியுறதா? ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் சென்டென்ஸ் கொடுத்துட்டு எப்படி மாற்றணும்னு பார்த்தோம். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் கொடுத்துட்டு எப்படி மாற்றணும்னு பார்த்தோம். இப்போது இன்டரகேட்டிவ் சென்டென்ஸ் கொடுத்துட்டு எப்படி நம்ம மாற்ற போகிறோம் அப்படின்றத நம்ம இப்போது கற்றுக்கிட்டோம் இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு த செகண்ட் எக்ஸாம்பிள். How can you drive your bus? How can you drive your bus? இப்போ இதுவும் இன்டரகேட்டிவ் சென்டென்ஸ். இப்போ நம்ம இதை பார்த்தனால இது இப்போ உங்களுக்கே தோணும் எப்படி எழுதலான்னு. ஒரு ஐடியா தோணும் இல்லையா? சொல்லுங்கள் பார்க்கலாம் அந்த ஐடியாவை. எஸ், கரெக்ட் ஆன்சர். இப்போது ஹவு கேன் யூ டிரைவ் யர் பஸ்ஸை நம்ம ஃபஸ்ட்டு நான் என்ன பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன்? சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே எது சப்ஜெக்ட்? யூன்றது சப்ஜெக்ட். வேர்ப் எது இதில்? ட்ரைவுன்றது வேர்ப். பஸ்ஸுன்றது ஆப்ஜெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு நாம் ஆப்ஜெக்டை எடுத்து போடணும். ஆப்ஜெக்ட் போடுறதுக்கு முன்னாடி நான் என்ன போடணும் சொல்லியிருக்கேன்? இது ஒரு இன்டரகேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதை ஹவுன்றதை ஃபஸ்ட்டு ரீப்ளேஸ் பண்ணணும். ஹவு எ பஸ். இது எப்படி இருக்குது? ஹவு எ பஸ். அதுக்கப்புறம் இதில் எது வேர்பு? டிரைவுன்றது வேர்பா? ஸோ இந்த டிரைவை நம்ம என்னென்னு மாற்றணும்? பி டிரைவன். ஸோ பை யூ. இங்கே பாருங்கள். ஹவு கேன் எ பஸ் பி டிரைவன் பை யூ. கரெக்ட் ஆன்சர்னு பார்க்கலாமா?
Correct answer. How can a bus be driven by you? Yes. Then next move on to the eighth example, that is, have you booked the venue for the exhibition? இதில் எது சப்ஜெக்ட், எது வேர்ப், எது ஆப்ஜெக்ட் சொல்லுங்க. யூன்றது சப்ஜெக்ட், புக்குடுன்றது வேர்ப், த வென்யூன்றது ஆப்ஜெக்ட். இப்போ இங்கே எப்படி நம்ம கொஷினாக மாற்ற முடியும்? ஹாவ்ன்றதை நம்ம ஹேஸ்ன்னு போடணும். ஏன் இங்கே யூ இருக்குது, யூனா அப்போது ஹாவ் போடணும், யூ ஹாவ். அப்போது இங்கே ஆன்சராக கேட்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஆப்ஜெக்டை எடுத்து போடுவோம் இல்லையா? ஆப்ஜெக்ட் என்னது? த வென்யூ. த வென்யூ ஹாவ்ன்னு போடணுமா இல்லை த வென்யூ ஹேஸ்ன்னு போடணுமா? த வென்யூ ஹேஸ்ன்னு தான் வரும். அப்போது ஆப்ஜெக்டை நம்ம பாசிவில் ஃபஸ்ட்டு எழுதும்போது ஹேஸ்ன்னு போடணும். ஹேஸ் த வென்யூ. ஓகேவா? ஹேஸ் த வென்யூ. அதுக்கப்புறம் புக்குடு வேர்ப். இந்த புக்குடு நம்ம என்னென்னு எழுதுவோம்? பீன் புக்குடு பை யூ ஃபார் த எக்ஸிபிஷன். இப்போ கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா? நம்ம சொல்கிறது தான் கரெக்ட் ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ். வெரி குட். ஹேஸ் த வென்யூ பீன் புக்டு ஃபார் த எக்ஸிபிஷன்? ஓகே. நெக்ஸ்ட் இஸ், was your work uploaded by the visitors? Was your work uploaded by the visitors? என்ன கொடுத்துருக்காங்க இங்கே? வாஸ். இங்கே யுவருக்கு வாஸ் கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு என்ன வாய்ஸு? கரெக்டாக கெஸ் பண்ணி சொல்லுங்கள். எஸ், பாசிவ் வாய்ஸ் இது. ஏன் பாசிவ் வாய்ஸ்? நீங்களே பாருங்கள் நல்லா. பை த விசிட்டர்ஸ். சப்ஜெக்டு லாஸ்ட்டாக இருக்குது, ஆப்ஜெக்டு ஃபஸ்ட்டில் இருக்குது. பாருங்கள், பை த விசிட்டர்ஸ். புரியுதா? இங்கே யுவர் ஒர்க்குன்றது ஆப்ஜெக்ட், யுவர் ஒர்க்குன்றது ஆப்ஜெக்ட், அப்லோடடுன்றது வேர்ப், பை த விசிட்டர்ஸ், த விசிட்டர்ஸுன்றது சப்ஜெக்ட். எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போது இது பாசிவ் வாய்ஸ். இதை எப்படி ஆக்டிவ் வாய்ஸில் மாற்றணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம விசிட்டர்ஸை தூக்கி ஃபஸ்ட்டு போடுவோமா? சப்ஜெக்ட் எப்போவே ஆக்டிவ் வாய்ஸில் ஃபஸ்ட் இருக்குமா? ஸோ நம்ம த விசிட்டர்ஸுன்றதை ஃபஸ்ட்டில் போடணும். ஸோ வாஸ் இருக்குது, வாஸ்ன்றதை நம்ம டிட்டாக மாற்றணும். டிட் த விசிட்டர்ஸ், டிட் த விசிட்டர்ஸ். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு டிட் த விசிட்டர்ஸ் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் அப்லோடடுன்றது வேர்ப், அதை எடுத்து போட்டுக்கிறோம். அப்லோடட் your work. Did the visitors uploaded your work? Yes, correct answer. Next, move on to the next example. Has this experience been an enjoyable one for you? Has this experience been an enjoyable one for you? இது என்ன வாய்ஸு சொல்லுங்க? பாசிவ் வாய்ஸ். இது என்ன வாய்ஸு? பாசிவ் வாய்ஸ். எப்படி ஆக்டிவாக மாற்றணும் பாருங்க. ஹாவ் யூ என்ஜாய்டு திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போது இதில் எது சப்ஜெக்ட்? யூன்றது சப்ஜெக்ட். எது வேர்ப்? பீன் அண்ட் என்ஜாயபிள்ன்றது வேர்ப். திஸ் எக்ஸ்பீரியன்ஸுன்றது ஆப்ஜெக்ட். இங்கே ஆஸ்ன்னு எது கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ். ஹாவ் இங்கே எது கொடுத்துருக்காங்கன்னா யூக்கு, யூ ஹாவ். ஸோ இங்கே ஆஸை ஹாவாக மாற்றிடணும். சப்ஜெக்ட் எடுத்து ஃபர்ஸ்டில் போட்டுக்கணும் ஹாவ். அண்ட் தென் பீன் அண்ட் என்ஜாயபிள். இதை எப்படி ஆக்டிவில் மாற்றணும்? என்ஜாய்டு திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஹாவ் யூ என்ஜாய்டு திஸ் எக்ஸ்பீரியன்ஸ்? இதுதான் ஆன்சர். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போது உங்களுக்கு வாய்ஸ் கிளியராக புரிஞ்சிடுச்சா? எதனாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வாய்ஸில் நம்ம என்னென்னு பார்த்தோம், ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். வாய்ஸ்னால் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸில் நம்ம என்ன ஒரு சென்டென்ஸில் வேர்பு தான் சேஞ்ச் ஆகும். அந்த வேர்பு இந்த டேபிளர் காலம் கொடுத்துருக்கேன் எக்ஸாம்பிளாக.
ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஒரு 10 எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இதுலயே புரிஞ்சிடும் எப்படி எப்படி ஆக்டிவில் கொடுத்தா பாசிவ்ல எழுதணும், பாசிவ்ல கொடுத்தா ஆக்டிவில் எழுதணும்னு உங்களுக்கு இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதனாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம கீழே இருக்கிற பெல் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம அடுத்த வீடியோஸை பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.